அத்தியாயம் 1. கவாசகி மோட்டார் பைக்கை ரோட்டோரமாய் நிறுத்திவிட்டு அவன் இறங்கினான். இளைஞன், வயது 30, ஜீன்ஸ் பேண்ட், வெள்ளை ஷர்ட், உடம்பில் பதட்டம். வேக வேகமாய் ரோட்டை கடந்தவன் பெட்டிக்கடை வாசலில் நின்று போஸ்டர்களின் தலைப்புச் செய்திகளை படித்து கொண்டிருந்த ஒரு நபரிடம் கேட்டான். என்னங்க, இங்க பிளட் பேங்க் எங்கே இருக்கு? பிளட் பேங்கா? அப்படி ஒரு பேங்கோட பெயரை நான் கேள்விப்பட்டதில்லையே. இந்த ரோட்ல ஸ்டேட் பேங்க் இருக்கு, வைசியா பேங்க் இருக்கு, வேற எந்த பேங்கும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இளைஞன் கோபத்தை காட்டாமல் சொன்னான். இது பணம் போடுற பேங்க் இல்லைங்க, பின்ன பிளட் பேங்க், ரத்த வங்கி, ரத்தத்தை சேமிக்கிற இடம். இதே ரோட்ல எங்கேயோ மாடியில் இருக்கிறதாக சொன்னாங்க. ஓ, அதை கேட்குறியா? இப்படியே நேரா போனா மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் வரும். அந்த காம்ப்ளெக்ஸோட 2வது மாடியில் அப்பல்லோ ரத்த வங்கின்னு ஒரு போர்டு தெரியும். அதுதான். இளைஞன் தன்னிச்சையாய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வேக வேகமாய் மார்ஸ் காம்ப்ளெக்ஸை நோக்கி நடை போட்டான். 5 நிமிஷ நடை. மார்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரானைட் உடம்போடு பளபளப்பாய் வந்தது. அப்பல்லோ ரத்த சேமிப்பு வங்கி என்ற பெயர் பலகை 2வது மாடிக்கு வழிகாட்ட லிப்டுக்கு காத்திருக்க பொறுமை இல்லாமல் படிகளில் தபதபவென்று ஏறி 2வது மாடி வராந்தாவுக்குள் மூச்சிறைக்க நுழைந்தான். கவுண்டரில் 2 பெண்கள் உட்கார்ந்து ஆடி தள்ளுபடியில் வாங்கி வந்த சேலைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். தள்ளுபடி சேலைனாலே பயமா இருக்கு. ஏன்? சாயம் போயிருதே. அப்படியே சாயம் போகாம போனாலும் 5 மீட்டர் சேலை 4.25 மீட்டர் சேலை ஆயிடுதே. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த இளைஞன் நெற்றி வியர்வையை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டே அவர்களுக்கு எதிரே வந்து நின்றான். எஸ், என்னோட மதருக்கு ஒரு அவசர ஆபரேஷன். ஓ பாசிட்டிவ் பிளட் 2 பாட்டில் வேணும். கிடைக்குமா? சாரி, அந்த பிளட் குரூப் ஸ்டாக் இல்லை. எங்கே கிடைக்கும்? ஜிஹெச்ல ட்ரை பண்ணீங்களா? கேட்டு பார்த்துட்டேன், அங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. லோட்டஸ் ஹாஸ்பிட்டல்ல கேட்டு பார்த்தீங்களா? இல்லை. அங்கே கேட்டு பாருங்க, ஒருவேளை கிடைக்கலாம். ப்ளீஸ் நீங்களே கொஞ்சம் லோட்டஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பிளட் குரூப் இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்ல முடியுமா? 2 பெண்களில் ஒருத்தி தயங்கிவிட்டு டெலிஃபோனை தொட்டாள். லோட்டஸ் ஹாஸ்பிட்டலோடு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு இளைஞனிடம் நிமிர்ந்தாள். சாரி, அங்கேயும் நீங்க கேட்ட பிளட் குரூப் இல்லையாம். உங்க மதருக்கு என்ன ஆபரேஷன்? வயித்துல ஒரு மேஜர் ஆபரேஷன். எந்த ஹாஸ்பிட்டல்? புனிதம் நர்சிங் ஹோம். நீங்க கேட்ட ஓ பாசிட்டிவ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிளட் டோனர் யாரையாவது பிடிக்கிறது தான் பெட்டர். பிளட் டோனர் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா மேடம்? ஒரு அட்ரஸை நோட் பண்ணி தரேன். அந்த அட்ரஸ்ல மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராகவன் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் காண்டாக்ட் பண்ணினீங்கன்னா அவர் நீங்க கேட்ட பிளட் குரூப்புக்கு ஏற்பாடு பண்ணி தருவார். வெரி கைண்ட் ஆஃப் யூ மேடம். அட்ரஸை கொடுங்க. அந்த பெண் ஒரு துண்டு சீட்டை எடுத்து பால்பாயின் பேனாவை எடுத்து அட்ரஸை விறுவிறுவென்று எழுதி கொடுத்தாள். தேங்க்யூ மேடம். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பை த பை, இந்த சிட்டியில் எந்தெந்த இடத்துல ரத்த சேமிப்பு வங்கிகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாஸ்திரி நகர்ல இருக்கு. அதை விட்டா ஈஸ்வரி காலனியில். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அகெயின் தேங்க்யூ எ லாட். முதல்ல மிஸ்டர் ஸ்ரீனிவாச ராகவனை போய் பாருங்க. கண்டிப்பா. இப்ப நேரா அங்கேதான் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கேன். இளைஞன் புயல் வேகத்தில் வெளியே வந்தான். மோட்டார் பைக் நிறுத்தி இருந்த இடத்துக்கு வேக வேகமாய் போய் பைக்கை உதைத்து உயிர் ஊட்டி கொண்டு கிளம்பினான். சரியாய் 7 நிமிஷம் புல்லட் வேக பயணம். ஸ்ரீனிவாச ராகவன் குடியிருந்த அபார்ட்மெண்ட் 4வது மாடியில் இருந்தது. ஒல்லியாய், சிவப்பு தேகம், 50 வயதுக்குரிய சற்றே தளர்ந்த உடம்பு. நெற்றியில் ஸ்ரீ சூர்ணமும் அதற்கு கீழே சந்தன பொட்டும் தெரிந்தன. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்கோ? என்னோட மதருக்கு ஒரு அவசர ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கு. ஓ பாசிட்டிவ் பிளட் 2 பாட்டில் வேணும். ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? எப்ப வேணும்? மத்தியானம் 2 மணிக்குள்ள. உங்களுக்கு என்னோட அட்ரஸை கொடுத்து விட்டது யார்? அப்பல்லோ பிளட் பேங்க். எவ்வளவு பாட்டில் வேணும்னு சொன்னீங்க? 2 பாட்டில். எந்த ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன்? புனிதம் நர்சிங் ஹோம். கையில பணம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. எவ்வளவு? 2000. நேத்து ஒரு பேஷண்ட்டுக்கு 2 பாட்டில் ஓ பாசிட்டிவ் பிளட் வேணும்னு அருணா ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க. பிளட் போய் சேர்ந்து ஆபரேஷன் தொடங்குறதுக்குள்ள பேஷண்ட் அவுட். அந்த 2 பாட்டில் பிளட்டும் இன்னும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. உங்களுக்கு அது வேணும்னா ரூபாய் 1500 வரைக்கும் பே பண்ண வேண்டி இருக்கும். இளைஞன் பரபரத்தான். பரவாயில்லை சார், பணம் எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன்.
ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு எங்க அம்மா கண்ணை முழிச்சு பார்த்தா போதும் சார். அந்த அருணா ஹாஸ்பிட்டல் எங்கே சார் இருக்கு? சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கு. பிஎன் ஹை ரோட்டில் 9வது கிலோமீட்டர்ல புதுசா கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீங்க போய் வாங்கிக்கிறீங்களா? இதோ கிளம்பிட்டேன் சார். 2 யூனிட் பிளட்டுக்கு 1500 ரூபாய் கொடுத்தா போதும். அதிகமா கேட்பாங்க, கொடுத்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எதுல வந்தீங்க? காரா? இல்ல 2 வீலர். பைக்கா? ஆமா. புறப்படுங்க, நான் ஃபோன்ல விஷயத்தை கன்வே பண்ணிடுறேன். உங்க பேர் என்ன சொன்னான். ஸ்ரீனிவாசராகவன் அந்த பெயரை ஒரு பேப்பரில் குறித்து வைத்து கொண்டு தலையாட்டினார். நீங்க கிளம்பி போங்க. ஓ பாசிட்டிவ் 2 யூனிட் ரத்தம் ரெடியா ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷன் கவுண்டர்ல காத்திட்டு இருக்கும். வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். இளைஞன் மாடியிலிருந்து கீழே குதிக்காத குறையாக வேக வேகமாய் கீழே இறங்கி வந்து பைக்கின் மேல் பாய்ந்தான். 2 நிமிஷத்தில் பிஎன் ஹைரோட்டின் ஆரம்பம் கிடைத்தது. போக்குவரத்து அதிகம் இல்லாத சாலை. 2 பக்கமும் அணிவகுத்திருந்த புளிய மரங்களுக்கு மத்தியில் துவைத்து காய போட்ட கருப்பு ரிப்பன் மாதிரி சாலை தெரிய பைக் 80இல் பறந்தது. சரியாய் 12 நிமிடங்கள். அருணா ஹாஸ்பிட்டல் பூவரச மரங்களுக்கு மத்தியில் தன் ரோஸ் நிற டிஸ்டம்பர் உடம்பை காட்டியது. அகல திறந்து வைக்கப்பட்டிருந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள் பைக்கை நுழைத்து அதை மர நிழலில் இலைப்பார விட்டுவிட்டு உள்ளே போனான். சந்தடியற்ற ஹாஸ்பிட்டல். நோயாளி ஒருவர் காலில் கட்டோடு சர்க்கர நாற்காலியில் ஒரு நர்ஸின் உதவியோடு போய்கொண்டிருந்தார். வரவேற்பு மேஜையில் உயர்த்தி போட்ட கொண்டையோடு ஒரு நர்ஸ் உட்கார்ந்திருக்க எதிரே போய் நின்றான் இளைஞன். நர்ஸ் நிமிர்ந்தாள். எஸ், ஸ்ரீனிவாசராகவன் ஃபோன் பண்ணி இருப்பாரே. ஓ பாசிட்டிவ் 2 யூனிட் பிளட். ஓ, நீங்க தானா அது? சொன்னவள் மேஜைக்கு கீழே குனிந்து போர்ட்டபிள் ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருந்த 2 பாட்டில் ரத்தத்தை எடுத்து கொடுத்தாள். ஆபரேஷன் இன்னைக்கு தானே? ஆமாம். 1500 ரூபாய் கொடுங்க. அவன் பணத்தை எண்ணி கொடுத்துவிட்டு 2 பாட்டில் ரத்தத்தோடு பைக்குக்கு வந்து கேரி பாக்ஸில் பத்திரப்படுத்தி கொண்டு கிளம்பினான். பைக் இப்போது இறக்கைகளை கட்டிக்கொண்ட ஏவுகணை மாதிரி பறந்தது. பிஎன் ஹைரோட்டை 10 நிமிஷ நேரத்தில் முடித்துக்கொண்டு ஒரு கிளைச்சாலையில் பிரிந்து வேகத்தை கூட்டியது. காற்றை சீவிக்கொண்டு 1/2 மணி நேர பயணம். கட்டிடங்கள் இப்போது காணாமல் போயிருக்க பொட்டல் வெளிகளும் மரங்களும் மாறி மாறி வந்தன. மேலும் சில கிலோமீட்டர் தூரத்திற்கு பிறகு திடீரென்று ஒரு மலைப்பாதை முளைத்து பைக்கை மேலே கூட்டிக் கொண்டு போயிற்று. பைக் 4-5 வளைவுகளில் ஏறி மலைப்பாதை மீதி இருக்கும் போதே வேகம் குறைந்து மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதிக்குள் நுழைந்து பிறகு ஜனித்த ஒற்றையடி பாதையில் தடுமாற்றமாய் பிரயாணித்தது. அந்த பாதையும் ஒரு முடிவுக்கு வர பாதையின் முடிவில் அழகிய காட்டேஜின் போர்டிகோவில் பைக்கை நிறுத்தி இறங்கி கொண்ட அந்த இளைஞன் 2 யூனிட் ரத்த பாட்டில்களை எடுத்துக்கொண்டு கதவை நோக்கி போனான். கதவு பூட்டுக்கு விடுதலை கொடுத்து உள்ளே போனவன் அந்த ரத்த பாட்டில்களை மேஜையின் மேல் வைத்துவிட்டு அலமாரியில் இருந்த அந்த குழிவான பீங்கான் கிண்ணத்தை எடுத்தான். ரத்த பாட்டில்களில் ஒன்றை எடுத்து லாக் பகுதியை கத்தியால் நெம்பி எடுத்துவிட்டு ரத்தத்தை அந்த பீங்கான் கிண்ணத்தில் ஊற்றினான். ரத்தத்தால் பீங்கான் கிண்ணம் நிரம்பியதும் அந்த இளைஞன் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மெல்ல குரல் கொடுத்தான். பிளாக்கி, பிளாக்கி, நீ எங்க இருக்க? வாமா, உன்னோட பிராண்ட் பிளட் கிடைக்காம இன்னைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? வாமா, வந்து குடி. இளைஞன் குரலை குலைத்து கொண்டு கொஞ்சலாய் கூப்பிட்டதும் மேஜைக்கு அடியில் சுருண்டு படுத்தியிருந்த அந்த கருப்பு பூனை சாவகாசமாய் எழுந்து சோம்பல் முறித்து கொண்டு மேஜைக்கு தாவியது. மியாவ் என்று சின்னதாய் முனகிவிட்டு ரத்தம் நிரம்பிய பீங்கான் கிண்ணத்துக்கு வந்தது. பாலை நக்கி சாப்பிடுவது போல் ரத்தத்தை சப்பி குடிக்க ஆரம்பித்தது. இளைஞனின் கைகள் பூனையின் உடம்பை மெல்ல தடவிவிட்டன. அத்தியாயம் 2. விடியற்காலை 5:45 விவேக் தன் வீட்டு மொட்டை மாடியில் யோகா பயிற்சியை முடித்துக்கொண்டு கீழே வந்தபோது ரூபலா வாசலில் தான் கற்றுக்கொண்ட புதிய கோலத்தை பச்சரிசி மாவால் போட்டுக்கொண்டிருந்தாள். விவேக் குளிக்க போலாமா என்று யோசித்த வினாடி செல்போன் முனகியது. எடுத்து காதுக்கு ஒட்ட வைத்தான். கோகுல்நாத் லைனில் இருந்தார். குட் மார்னிங் கோகுல்நாத். குட் மார்னிங் விவேக். யோகா பிராக்டிஸ் முடிச்சிட்டீங்களா? இப்ப
இப்பதான் 2 நிமிஷம் ஆச்சு. நல்ல வேளை நீங்க குளிக்க போறதுக்கு முந்தி புடிச்சிட்டேன். என்ன விஷயம் கோகுல்நாத்? சேப்பாக்கம் வரைக்கும் நீங்க வரவேண்டி இருக்கும். கெட்ட செய்தியா? ஆமா. யார்? புகழ்பெற்ற நாவலாசிரியை செந்தமிழ் செல்வி. மை குட்னஸ். விவேக் அதிர்ந்து போய், போன மாசம் டெல்லிக்கு கூட போய் ஏதோ விருது வாங்கிட்டு வந்தாங்களே என்றான். எஸ். சம்பவம் எப்ப நடந்தது? மிட் நைட்டில் நடந்திருக்கும் போல. உடனே நான் வரணுமா? ப்ளீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. ஸ்டேடியத்துக்கு பின்பக்கம் வியாசர் நகர் 7வது குறுக்கு தெரு 26ஆம் நம்பர் பங்களா. வந்துடுறேன். விவேக் செல்போனை அணைத்துவிட்டு வாஷ் பேஷனில் முகம் கழுவி வேறு உடைக்கு மாறிக்கொண்டிருந்த போது ரூபலா கோலத்தை முடித்துவிட்டு உள்ளே வந்தாள். என்ன டியூட்டி ட்ரெஸ்ல கிளம்பிட்டீங்க? கோகுல்நாத் ஃபோன் பண்ணி இருந்தார். போச்சுடா. உயிர் சேதமா பொருள் சேதமா? உயிர் சேதம். ஆனா பெண்ணா? பெண் சொன்னா ஷாக் ஆயிடுவ. யாருங்க? பத்திரிகைகள்ல நீ யார் எழுதின கதைகளை விரும்பி படிப்ப? செந்தமிழ் செல்வியோட கதைகளை. அவங்க இப்ப உயிரோடு இல்லை. ஐயோ, என்னங்க இது? எனக்கும் பயங்கர ஷாக். நல்ல நாவலாசிரியை கொலையா? இல்லைன்னா கோகுல்நாத் ஃபோன் பண்ணி இருக்க மாட்டாரே. எதுக்காக? போனாதான் தெரியும். ரூபலா திகைத்து திணறிக் கொண்டிருக்கும் போதே விவேக் போர்டிகோவுக்கு போய் மாருதி ஜென்னை கிளப்பிக் கொண்டு சாலையில் பரவியிருந்த பனிப்புகையில் மறைந்தான். சோடியம் வேப்பர் விளக்குகள் இன்னமும் உயிரோடு இருந்தன. பிளாட்பாரத்தில் நிறைய பேர் கொலஸ்ட்ராலை கரைக்க வேகமாய் நடந்து கொண்டிருந்தார்கள். கிழக்கு திசையில் இருட்டு சாயம் போகும் வினாடிகளில் இருந்தது. காரை ஓட்டிக்கொண்டிருந்த விவேக்கிற்கு செந்தமிழ் செல்வியின் மரணம் சற்று கனமாயிருந்தது. அவள் எழுதிய கதைகள் பெண்களுக்கு வேதம் மாதிரி. ரயில்வே ஸ்டேஷனில் நேரில் ஒரு தடவை பார்த்திருக்கிறான். பொன்னிறம். KR விஜயாவை ஞாபகப்படுத்தும் முகம். வயது 40க்கு மேற்பட்டு இருந்த போதிலும் கருக்காத அந்த தலைமுடி ஒரு சின்ன பெண்ணை போன்ற தோற்றத்தை கொடுத்தது. ரயில்வே ஸ்டேஷனில் அவள் ரயிலுக்காக காத்திருந்த போது சுமார் ஒரு 50-60 பேராவது அவளிடம் ஆட்டோகிராஃப் வாங்கி இருப்பார்கள். எதற்காக இந்த கொலை? விவேக் காரை மிதமான வேகத்தில் விரட்டி கொண்டு போய் சேப்பாக்கம் சேர்ந்தபோது கிழக்கு பக்கம் வெகுவாய் வெளிரி போயிருந்தது. ஸ்டேடியத்துக்கு பின்புறம் இருந்த வியாசர் நகரை கண்டுபிடித்து 7வது குறுக்கு தெருவுக்குள் காரை நுழைக்க அந்த அதிகாலை நேரத்திலேயே தெரு முழுக்க கும்பல் தெரிந்தது. போலீஸ் வேன், ஆம்புலன்ஸ், ஃபாரன்சிக் துறை சம்பந்தப்பட்ட 2 வாகனங்கள், சில தனியார் கார்கள். ஒரு காருக்கு பின்னால் தன் மாருதி ஜென்னை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய விவேக் பரவி இருந்த கும்பலில் நடந்து வீட்டை நோக்கி போனான். கோகுல்நாத் எதிர்பட்டு வீட்டுக்குள்ளே கூட்டி போனார். உறவினர் கூட்டம் அழுகையில் இருந்தது. பீட் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்களுக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தார். விவேக்கை பார்த்ததும் சல்யூட்டுக்கு வந்து தளர்ந்தார். பாடி எங்கே கோகுல்நாத்? மாடியில். படிகளில் உயர்ந்தார்கள். எப்படி மரணம்? கத்தி குத்தா தோட்டாவா? 2ம் இல்லை. பின்ன நீங்களே வந்து பாருங்க விவேக். படிகளை முடித்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தார்கள். பெரிய அறை. ஒரு ஃபாரன்சிக் நபர் இடது கையில் லென்ஸ் வைத்துக்கொண்டு பிரஷால் பவுடர் தூவி கை ரேகைகளை சேகரம் பண்ணி கொண்டிருந்தார். போலீஸ் போட்டோகிராஃபர் ஃபிளாஷ் கேமராவோடு இயங்க படுக்கையில் அலங்கோலமாய் விழுந்து கிடந்த செந்தமிழ் செல்வி பார்வைக்கு கிடைத்தாள். சீலிங்கை வெறிக்கும் விழிகள். அணிந்திருந்த ரோஸ் மில்க் நிற நைட்டியில் ரத்தம் டிசைன் போட்ட மாதிரி தீற்றலாய் தெரிந்தது. மரணம் நிகழ்வதற்கு முன் ஒரு உயிர் போராட்டம் நடந்ததற்கு அறிகுறியாய் அறைக்குள் பொருட்கள் இறைந்து கிடந்தன. விவேக் கட்டிலுக்கு பக்கத்தில் போய் நின்றான். செந்தமிழ் செல்வி இப்போது ஒரு முழுமையான கோலத்தில் பார்வைக்கு கிடைத்தாள். கழுத்தில் நீல நீளமாய் கீறல்கள், சின்ன சின்னதாய் இரத்த குழிகள். நைட்டியின் ஒரு பக்கத்தில் நீளமாய் கிழிசல். விவேக் பாடியை மெல்ல புரட்டி பார்த்தான். கழுத்தினின்றும் வழிந்த ரத்தம் படுக்கை விரிப்பை சிவப்பாக்கி இருந்தது. டாக்டர் ரிப்போர்ட் என்ன கோகுல்நாத்? இது ஏதோ ஒரு பிராணியோட தாக்குதலாக இருக்கலாம்னு சொல்றாரு. இது என்ன காட்டு பகுதியா பிராணியோட தாக்குதல் நடக்கிறதுக்கு? டாக்டர் யாரு? நித்யானந்தம். கூப்பிடுங்க அவரை. கோகுல்நாத் திரும்பி அறைக்கு வெளியே நின்றிருந்த ஒரு கான்ஸ்டபிள்களுக்கு தலையசைப்பால் உத்தரவு கொடுக்க அடுத்த நிமிடம் ஃபாரன்சிக் அதிகாரி ஒருவரோடு பேசிக்கொண்டிருந்த டாக்டர் நித்யானந்தம் உள்ளே வந்தார். விவேக் அவர் கையை பற்றி தளர்வாய் குலுக்கிவிட்டு கேட்டான், மரணம் எப்படி டாக்டர்? மேபி ஒரு பிராணியின் அட்டாக்.
எந்த பிராணி? வெறிநாயாக இருக்கலாம். இந்த வீட்ல நாய் வளர்க்குறாங்களா? இல்லை. பின்ன எப்படி? எதுவும் புரியல. பாடியில் எந்த விதமான ஆயுத தாக்குதலும் கிடையாது. விவேக் கோகுல்நாத்தை ஏறிட்டான். பாடியை முதல்ல பார்த்து தகவல் கொடுத்தது யாரு? வேலைக்காரி. கால்கர். கோகுல்நாத் பக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிளை பார்க்க அவர் வேகமாய் அறையை விட்டு நகர்ந்தார். விவேக் செந்தமிழ் செல்வியின் உடலையே சில வினாடிகள் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு கோகுல்நாத்திடம் திரும்பினான். இந்த வீட்ல வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க? கோகுல்நாத் குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னார். நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் விவேக். இந்த அம்மா இப்போதைக்கு ஒண்டிக்கட்டை. புருஷனோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 7 வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ்ன்னு கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. குழந்தைகள் கிடையாது. நோ இஷ்யூ. வீட்ல ஒரு வேலைக்காரியும் இந்த அம்மாவும் மட்டும்தான். எந்த பிராணி வளர்ப்பும் கிடையாது. நல்ல வசதியான வாழ்க்கை. எல்லாமே எழுதி சம்பாதித்த சொத்து. கணவர் இப்போ எங்கே? ராயப்பேட்டையில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திட்டு வராராம். அவருக்கு தகவல் போயாச்சா? ரிலேட்டிவ் ஒருத்தர் நியூஸை கன்வே பண்ணிட்டதா சொன்னார். வேலைக்காரி கலவரமாய் மாடிப்படி ஏறி வந்தாள். அழுததில் முகம் வீங்கி இருந்தது. கன்னங்களில் காய்ந்த கண்ணீர் கோடு. விழிகளில் பாக்கி கண்ணீர் பளபளத்தது. மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு பவ்யமாய் விவேக்கிற்கு எதிரே வந்து நின்றாள். உன் பேர் என்ன? பூங்காவனம்ங்க. ஆனா அம்மா முதற்கொண்டு எல்லாரும் என்ன பூங்கான்னு தான் கூப்பிடுவாங்க. எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குற? 10 வருஷமா. அம்மா செத்து கிடந்தது எத்தனை மணிக்கு உனக்கு தெரியும்? பூங்காவனம் அழுகை அடைத்து கொண்ட குரலில் சொல்ல ஆரம்பித்தாள். அம்மா எப்பவுமே 4 மணிக்கெல்லாம் கண்ணு முழிச்சிடுவாங்க. அவங்களே டீ போட்டு சாப்பிட்டு கதை எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. 6 மணி வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேடியம் வரைக்கும் வாக் போயிட்டு வருவாங்க. 8 மணிக்குள்ள குளிச்சு சாப்பிட்டு மறுபடியும் எழுத போயிருவாங்க. இன்னைக்கு நான் வழக்கம் போல 5 மணிக்கு கண் முழிச்சேன். அம்மா ரூமை பார்த்தேன். லைட் எரியல. அம்மா அசந்து தூங்கிட்டாங்களோன்னு நினைச்சு மாடி ரூமுக்கு வந்தேன். கதவு திறந்து கிடந்தது. கதவை திறந்து வச்சுட்டு அம்மா தூங்க மாட்டாங்களேன்னு நினைச்சிட்டே உள்ளார போய் எட்டி பார்த்தேன். அறை பூராவும் சாமான் இறைஞ்சு கிடந்தது. அம்மா கட்டில்ல அலங்கோலமா விழுந்து கிடந்தாங்க. லைட் போட்டு பார்த்தேன். பகீர்னு ஆயிடுச்சு. அக்கம் பக்கம் போய் குரல் கொடுத்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்தேன். விவேக் வேலைக்காரியை ஊடுருவலாய் பார்த்து கொண்டே கேட்டான். அம்மா தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்தியிருக்காங்கன்னு இந்த ரூமை பார்க்கும்போதே புரியுது. உனக்கு எந்த சத்தமும் கேட்கலையா? கேட்கலீங்களேயா? அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்கேன். சரி, நேத்து சாயந்தரம் அம்மாவை பார்க்க யாராவது வந்தாங்களா? யாரும் வரலீங்க. அம்மா தான் வெளியே போயிருந்தாங்க. எங்கே போனாங்க? ஏதோ புஸ்தக வெளியீட்டு விழாவுக்கு போனாங்க. எத்தனை மணிக்கு திரும்பி வந்தாங்க? 8 மணிக்கு. வெளியே போயிட்டு வந்ததும் எப்படி இருந்தாங்க? எப்பவும் போல சிரிச்சு பேசினாங்க. டிவியில் கொஞ்ச நேரம் நியூஸ் கேட்டாங்க. வழக்கம் போல 2 சப்பாத்தி, ஒரு வாழைப்பழம், ஒரு டம்ளர் காம்ப்ளான் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. அவங்க வழக்கமா எத்தனை மணிக்கு தூங்குவாங்க? 9 மணிக்குள்ள பெட்டுக்கு போயிடுவாங்க. அரை மணி நேரம் எதையாவது படிச்சுட்டு 9:30 மணிக்குள்ள தூங்கிடுவாங்க. அதுக்கு மேல் அம்மா ரூம்ல லைட் எரியாது. இந்த வீட்ல நாய் பூனைன்னு ஏதாவது இருக்கா? இல்லைங்க. பக்கத்து வீட்ல இல்லைங்க. அம்மாவோட விவாகரத்து விஷயம் உனக்கு தெரியும் இல்ல? தெரியுமுங்க. எதனால விவாகரத்து? அது தெரியாதுங்க ஐயா. ஒன்னா இருந்தபோது 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? ஐயாவும் சரி அம்மாவும் சரி சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லைங்க ஐயா. அவங்களுக்குள்ளே ஏதோ மனஸ்தாபம் இருந்தாலும் கோபத்தை காட்டிக்காம அவங்கவங்க வேலையை மௌனமா பார்த்துட்டு இருப்பாங்க. இவ்வளவு கொடூரமா உன்னுடைய முதலாளி அம்மா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உனக்கு யார் மேலையும் சந்தேகம் வரலையா? யாரைன்னு சந்தேகப்படுறதுயா? இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போற நபர் யார்? அப்படி யாரும் அடிக்கடி வரதில்லைங்க. விவேக் அந்த வேலைக்காரியை வெளியே அனுப்பி வைத்துவிட்டு மறுபடியும் செந்தமிழ் செல்வியின் உடலுக்கருகே வந்தான். வலது கைக்கு கர்ச்சீஃபை சுற்றி கொண்டு பாடியின் தலைப்பாகத்தை பற்றி கழுத்தில் இருந்த காயங்களை பார்த்தான். கழுத்து பரப்பு பூராவும் சின்ன சின்னதாய் முள்கரண்டியால் குத்தி எடுத்த மாதிரி இரத்த குழிகள், கூர்மையான பற்கள் பதிந்த மாதிரி
பதிவுகள். கோகுல்நாத், ஃபாரன்சிக் பீப்புள் கிட்ட இருக்கிற அந்த லென்ஸை கொஞ்சம் வாங்குங்க. கோகுல்நாத் வாங்கி கொடுத்தார். விவேக் லென்ஸை பயன்படுத்தி காயங்களை பார்த்துவிட்டு கெட் மீ எ 4 சிப்ஸ் என்றான். உடனே சின்னதாய் ஒரு இடுக்கி வந்தது. விவேக் அதை மென்மையாய் உபயோகப்படுத்தி உறைந்து போன இரத்த குழிகளில் இருந்து எதையோ எடுத்தான். கோகுல்நாத் ஆர்வம் தாங்காமல் பக்கத்தில் வந்தார். விவேக், என்ன அது? அத்தியாயம் 3. பீங்கான் கிண்ணத்தில் இருந்த ரத்தம் முழுவதையும் நக்கி குடித்த பூனை பிளாக்கி ரத்தம் தோய்ந்த மீசையோடு நிமிர்ந்து அவனை பார்த்து மியாவ் என்றது. என்ன பிளாக்கி, இன்னும் வேணுமா? போதும், ஒரு வேளைக்கு ஒரு கிண்ணம்தான். போய் தூங்கு போ. பிளாக்கி அவனுடைய தோளில் தொற்றி ஏறி கொஞ்சிவிட்டு மேஜைக்கு கீழே பாய்ந்து உடலை சுருட்டி கொண்டு படுத்து கொண்டது. இரத்த பாட்டில்களை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள் ஃப்ரீசர் பகுதியில் வைத்துவிட்டு அலமாரியை திறந்து ஒரு பீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டான். சோபாவுக்கு வந்து சாய்ந்து பாட்டிலின் மூடியை திறந்த வினாடி வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. பீர் பாட்டிலை அப்படியே டீபாயின் மேல் வைத்துவிட்டு எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே ஒரு இளைஞன் நின்றிருந்தான். கல்லூரி மாணவனை போன்ற தோற்றம், பிடரி வலிய பங்க் முடி, வாய் எதையோ அசை போட்டு கொண்டிருந்தது. கையில் ஏர்பேக். யார் வேணும்? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. இளைஞன் ஒரு துண்டு சீட்டை நீட்ட அவன் வாங்கி பார்த்தான். ப்ளூஃபோர்ட் எஸ்டேட், செர்ரி கிராஸ் பாயிண்ட் ரோடு. இங்கே யாரை பார்க்க வந்தீங்க? எஸ்டேட்ல வேலை பார்க்குற என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை. பேரு சாய்குமார். இப்படி ஒரு பேரு உள்ள எஸ்டேட் இந்த ஏரியாவிலேயே இல்லையே. ஒருவேளை எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். வேறு யாரையாவது கேட்டு பாருங்க. இந்த ஏரியாவில் 2 மணி நேரமா அலைகிறேன். ஒரு ஆள் கூட பார்வைக்கு சிக்கல. சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் உங்க பைக்கை பார்த்தேன். சத்தம் போட்டேன், உங்களுக்கு கேட்கல. பின்னாடியே ஓடி வந்தேன். சாரி, நீங்க கேட்குற அட்ரஸ் எனக்கும் தெரியல. இங்கிருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் மேலே போனா சின்னதா ஒரு கிராமம் வரும். கிராமத்துக்கு பேர் கக்கட்டி. அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே விசாரிச்சா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. இளைஞனின் கண்களில் பயம் முளைத்தது. இன்னும் 4 கிலோமீட்டர் மேலே போகணுமா? ஆமா, உங்களை என்னோட பிரதரா நினைச்சு ஒரு உதவி கேட்கலாமா? என்ன? நான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடல. மேற்கொண்டு நான் நடக்கணும்னா ஏதாவது சாப்பிட்டாகணும். அவன் கையமர்த்தினான். ஒருமையில் கேட்டான், உன் பேர் என்ன? சத்தியம். ஊரு திருநெல்வேலிக்கு பக்கத்துல அபிஷேகப்பட்டி. உன் ஃப்ரெண்டு பேரு என்னன்னு சொன்ன? சாய்குமார். சாய்குமாருக்கு இங்கே என்ன வேலை? எஸ்டேட்ல வேலைக்கு இருக்காரு. சூப்பர்வைசர் வேலை. எதுக்காக அந்த சாய்குமாரை பார்க்க வந்திருக்க? அவன் எனக்கு கொஞ்சம் பணம் தரணும். சரி, உள்ளே வந்து உட்கார். சத்தியம் உள்ளே வந்து சோஃபாவில் தயக்கமாய் உட்கார்ந்தான். அவன் உள்ளே போய் ரொட்டியையும் ஜாம் பாட்டிலையும் கொண்டு வந்து வைத்தான். இப்போதைக்கு இதுதான், இது போதும் சொன்ன சத்தியம் ரொட்டியை பீத்து ஜாமில் தோய்த்து வேக வேகமாய் சாப்பிட ஆரம்பித்தான். 2 ஸ்லைஸ் உள்ளே போனதும் அந்த வீட்டை பிரமிப்பாய் பார்த்துவிட்டு கேட்டான், இந்த வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? அவன் லேசாய் முகம் சிவந்தான். என்னை பத்தி விசாரிக்கிற எந்த வேலையும் உனக்கு வேண்டாம். சாப்பிட்டுட்டு உன் ஃப்ரெண்டை பார்க்க கிளம்பு. சாரி, நான் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ரொட்டி முழுவதையும் 10 நிமிஷ நேரத்தில் சாப்பிட்டு முடித்துவிட்டு பாதி ஜக் தண்ணீரை காலி செய்துவிட்டு சத்தியம் எழுந்தான். ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கக்கட்டி கிராமத்துக்கு நடந்து போயிடுவியா? இனி போயிடுவேன். வேண்டாம், கக்கட்டியில் எனக்கு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியிருக்கு. உன்னை அங்கே டிராப் பண்ணிடுறேன். தேங்க்யூ வெரி மச். சத்தியம் கை குவித்த போது மேஜைக்கடியில் இருந்த பிளாக்கி உடம்பை வளைத்து சோம்பல் முறித்து கொண்டு வெளிப்பட்டது. சத்தியத்தின் கண்கள் பயத்தில் விரிந்தன. திகைப்பாய் பார்த்து கொண்டே கேட்டான், எவ்வளவு பெரிய பூனை வளர்க்குறீங்களா? பிளாக்கி தன் மஞ்சள் நிற கண்களால் சத்தியத்தையே பார்த்தது. மெதுவாய் அடியெடுத்து அவனை நோக்கி வந்தது.
அத்தியாயம் 4. ஃபாரன்சிக் லேப். விவேக்கும் கோகுல்நாத்தும் ஃபாரன்சிக் ஆபீசர் ஃப்ளாரன்ஸுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தார்கள். விவேக் கேட்டான், ரிப்போர்ட் ரெடியா மிஸ்டர் ஃப்ளாரன்ஸ்? இதோ இப்போது வந்துவிடும் சொன்னவர் இன்டர்காமில் யாரையோ தொடர்பு கொண்டு பேசினார். பாலகுரு, செந்தமிழ் செல்வியின் பிளட் ஸ்பெசிமனையும் கொண்டு வந்து விடுங்கள். எஸ் சார். மறுமுனை கரகரத்தது. ஃப்ளாரன்ஸ் ரிசீவரை வைத்துவிட்டு விவேக்கை ஏறிட்டார். இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் நாவலாசிரியை செந்தமிழ் செல்வியோட மரணம்தான். பேப்பர், டிவின்னு எந்த மீடியாவை பார்த்தாலும் இந்த நியூஸ் தான். வெரி ஃபேமஸ் நாவலிஸ்ட் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுனால பரபரப்பு இருக்கத்தான் செய்யும். கொலைக்கான காரணம் தெரிகிற வரைக்கும் இந்த பரபரப்பு அடங்காது. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே லேப் டெக்னீஷியன் பாலகுரு உள்ளே வந்தார். ஒரு கையில் ரிப்போர்ட், இன்னொரு கையில் கண்ணாடி கிண்ணத்தில் பிளட் ஸ்பெசிமன். ஃப்ளாரன்ஸ் கேட்டார், ரிப்போர்ட் என்ன சொல்லுது பாலகுரு? சார், செந்தமிழ் செல்வியின் கழுத்தில் இருந்த சின்ன சின்ன இரத்த குழிகளில் ஒட்டி கொண்டிருந்த நுண்ணிய பொருட்களை மிஸ்டர் விவேக் கொண்டு வந்து கொடுத்தார். அதை அமோனியாவில் கழுவி பார்த்தபோது அது எல்லாமே ஒரு கருப்பு பூனையோட ரோமங்கள் தான்னு கிளியரா நிரூபணமாயிருக்கு. அதே மாதிரி செந்தமிழ் செல்வியின் உடம்பில் இருந்த சின்ன சின்ன இரத்த குழி காயங்கள் எல்லாமே பூனையோட பல் நகம் பட்டதால் ஏற்பட்டது. விவேக் கேட்டான், ஒரு பூனைக்கு ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்குமா? இந்த ரிப்போர்ட்டை படித்ததும் எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது சார். உடனே நான் ஒரு வெட்டினரி டாக்டரை கான்டாக்ட் பண்ணி இது பற்றி கேட்டேன். அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம்? பூனைகள் இயல்பாகவே கோழைத்தனம் கொண்டவை. ஆனா அதுக்கு வெறி பிடிச்சிட்டா புலிகளை விட மோசமானவை. சிலர் பூனைகளை பழக்கப்படுத்தி கொண்டு தங்களுக்கு வேண்டாதவர்களின் மேல் ஏவி விட்டு பழி தீர்த்து கொள்வதும் உண்டுன்னு சொன்னார். ஷோ, செந்தமிழ் செல்விக்கு வேண்டாத யாரோ பூனையை ஏவி விட்டு கொலை பண்ணி இருக்காங்க. மேபி சார். செந்தமிழ் செல்வியின் பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் கைக்கு கிடைச்ச பின்னாடி தான் கேஸ்ல மேற்கொண்டு காயை நகர்த்த முடியும். அந்த அம்மாவோட கணவரை என்கொயரி பண்ணினீங்களா மிஸ்டர் விவேக்? ஃப்ளாரன்ஸ் கேட்டார். இல்லை. ஏன்? அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் பிஸ்னஸ் விஷயமா யாரையோ பார்க்கறதுக்காக கேரளா போயிருக்கிறதாய் தகவல். மிஸ்டர் விவேக், எனக்குள்ள இருக்கிற ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்லட்டுமா? சொல்லுங்க. வேலைக்காரி பூங்காவனம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்பும்படியா இல்லை. எதையோ மறைக்கிறா. அவளை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணினா கொலையாளி யாரா இருக்க முடியும்ங்கிறதை ட்ரேஸ் பண்ணிடலாம். அவளை சந்தேகப்பட என்ன மோட்டிவ்? செந்தமிழ் செல்வி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய ஜீவ மரண போராட்டத்தையே நடத்தி இருக்காங்க. அறை பூராவும் பொருட்கள் இறஞ்சி கிடந்திருக்கு. ஒரு டீபாய், ஸ்டீல் சேர், பித்தளை ஃப்ளவர் வாஷ் போன்ற மெட்டல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. பட் எந்த சத்தமும் தனக்கு கேட்கலன்னு பூங்காவனம் சொல்றது நம்பும்படியாய் இல்லையே. பட் அவ அழுக நிஜம் மிஸ்டர் ஃப்ளாரன்ஸ். அதில் நடிப்போ பாசாங்கோ இல்லை. அந்த அம்மாவோட மரணம் பூங்காவனத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸ்டேட்மெண்ட் மட்டும் குளறுபடியா இருக்கு. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேசை மேலிருந்த டெலிபோன் குரல் கொடுத்தது. ஃப்ளாரன்ஸ் எடுத்து காதுக்கு கொடுத்தார். மறுமுனையில் பேச்சை செவிமடுத்தவர் விவேக்கிடம் ரிசீவரை நீட்டினார். போன் உங்களுக்கு தான் மிஸ்டர் விவேக். விவேக் வாங்கி எஸ் என்றான். சார், நான் கியூ பிரான்ச் பரசுராமன். சொல்லுங்க பரசுராமன். சார், உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி செந்தமிழ் செல்வியோட ஹஸ்பண்டை பத்தி ரகசியமா என்கொயர் பண்ற வேலையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு தகவல் கிடைச்சது சார். என்ன தகவல்? செந்தமிழ் செல்வியோட ஹஸ்பண்ட் கேரளா போயிருக்கிறதா சொல்லப்படுவது பொய் சார். விவேக் நிமிர்ந்தான். பின்ன இந்த மெட்ராஸ்ல தான் இருக்காரு சார். சிட்டி அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரகசியமா தங்கி இருக்கிறதா தகவல். எந்த ஹோட்டல்? ஹோட்டல் சாண்டிலியர். ரூம் நம்பர் தெரியல சார். செந்தமிழ் செல்வியோட ஹஸ்பண்ட் பேர் சந்திரமௌலி தானே? ஆமா சார். ஓகே, அவரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க ஃபாலோ அப்பை கண்டினியூ பண்ணுங்க. எஸ் சார். அத்தியாயம் 5. பிளாக்கி சத்தியத்தை தன் மஞ்சள் நிற கண்களால் உன்னிப்பாய் பார்த்து கொண்டே முன்னோக்கி போக அவன் குரல் கொடுத்தான். நோ பிளாக்கி.
பூனை அப்படியே நின்று திரும்பி பார்த்தது. அவன் மறுபடியும் குரல் கொடுத்தான், கோ டு யுவர் பிளேஸ். பிளாக்கி அதை இராணுவ கட்டளையாக ஏற்றுக்கொண்டு சாவதானமாக நடைபோட்டு மேஜைக்கு கீழே போய் ஒண்டிக் கொண்டது. சத்தியம் வியந்தான். சொன்ன பேச்சை கேக்குதே பூனை, நல்லா ட்ரெயின் பண்ணி இருக்கீங்க. சத்தியத்தின் பாராட்டை பொருட்படுத்தாமல் வீட்டு சாவியையும் மோட்டார் பைக்கின் சாவியையும் எடுத்துக்கொண்டான். போலாமா? வீட்டை பூட்டி கொண்டு இருவரும் பைக்குக்கு வந்தார்கள். பைக் கிளம்பி ரோட்டுக்கு வந்தபோது சத்தியம் மறுபடியும் கேட்டான், இங்கே தனியா இருக்க உங்களுக்கு பயமா இல்லையா? என்ன பயம்? பகல்ல பார்க்கும்போதே இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கே, ராத்திரியில் இன்னமும் பயங்கரமா இருக்குமே. எனக்கு இந்த இடம் பழகி போச்சு. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன வேலை? இயற்கையை ரசிக்கிற வேலை. புரியலையே. புரிய வேண்டாம். நீ பில்லியன்ல பேசாம உட்கார்ந்துட்டு வந்தாலே போதும். பைக் 4-5 வளைவுகளுக்கு உட்பட்டு மலைப்பாதையில் ஒதுங்கி இருந்த கக்கட்டி கிராமத்தை தொட்டது. 2 டீ கடை, 1 மளிகை கடை, வாழைத்தார்கள் தொங்கும் பெட்டி கடைகள், ஒரு சலூன், கட்சி கொடி கம்பங்கள், தளபதி ரஜினி ரசிகர் மன்றம். பைக் நின்றது. சத்தியம், நீ இங்கே இறங்கிக்கிட்டு இனிமே உன்னோட வேலையை பார்க்கலாம். இந்த கக்கட்டி கிராமத்தை சுத்தி நிறைய எஸ்டேட்ஸ் இருக்கு. நீ தேடி வந்த எஸ்டேட்டும் இதுக்குள்ளதான் இருக்கும். சத்தியம் பைக்கில் இருந்து உதிர்ந்து கொண்டு கை கூப்பினான். நீங்க பண்ணின உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இங்கிருந்து சிட்டிக்கு போக 2 பஸ் தான் இருக்கு. அதுவும் மினி பஸ். பஸ் எந்தெந்த நேரத்துக்கு இருக்குன்னு அந்த பெட்டி கடையில் கேட்டுக்க. சத்தியம் தலையாட்டி மறுபடியும் கும்பிட அவன் சத்தியத்தின் தோளை தட்டி கொடுத்துவிட்டு மளிகை கடையை நோக்கி போனான். பெட்டி கடையை கடக்கும் போது பார்வை சட்டென்று தடைப்பட்டு கடைவாசலில் காற்றுக்கு படபடுத்து கொண்டிருந்த மாலை முரசு போஸ்டர் மேல் நிலைத்தது. தேர்தல் உச்சக்கட்ட பிரச்சாரம். வெற்றி யாருக்கு? இறுதி நிலவரம். நாவலாசிரியை செந்தமிழ் செல்வியின் கொலையில் மர்மம் நீடிக்கிறது. கொலையாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. அவன் போஸ்டரையே சில வினாடிகள் வரை பார்த்து கொண்டிருந்து விட்டு பெட்டிக்கடையை நோக்கி போனான். ஒரு மாலை முரசு கொடுங்க. கொடுத்த பணத்துக்கு பேப்பர் கைமாறியதும் வாங்கி கொண்டு கடை வாசலில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்து பேப்பரை விரித்து 2வது பக்கத்தில் கொட்டை எழுத்தில் வெளியாகியிருந்த செய்தியை படிக்க ஆரம்பித்தான். பிரபல நாவலாசிரியை கொலையில் மர்மம் நீடிக்கிறது. போலீஸ் திணறல். கொலையாளிக்கு வலைவீச்சு. செய்தியின் மற்ற பத்திகளை படிக்க ஆரம்பித்தான் அவன்.